गजाननम् भूतगणादिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शुक्रबृहस्पतिभ्याम् என்னுடைய ஆடியோ இரைச்சல் இல்லாம போதுமான அளவு ஆடிபிளா இருக்கா? ஆமா சாமி, இருக்கு. கொஞ்சம் வீடியோ ஆடியோ வந்து கிளியரா இருக்கு, பிரச்சனை இல்லை. என்னுடைய ரெக்கார்டிங் நான் பண்ற முயற்சி எல்லாமே ஆடியோ கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னைக்கு அர்த்த சாஸ்திரம் பதிப்புரை, அப்புறம் 15 அத்தியாயத்திலே என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரெக்கார்டிங் பண்ணி போட்டேன். அது கேட்கறதுக்கு சரியா வரல. முதல்ல டேப்லெட்ல ரெக்கார்ட் பண்ணேன், அப்புறம் ஹெட்போன் போட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஹெட்போன் மைக்கு பக்கத்துல இருக்கும்னு நினைச்சிட்டு வித்தையும் வேலைக்கானது மாதிரி தெரியல. அதனால டவுட் கேட்டேன். நான் உங்களுக்குள்ள உத்தேசமா கேட்டுக்கிட்டு சமாளிக்கிற மாதிரி நீங்களும் சமாளிச்சிருக்கீங்களோ அப்படின்னு. இல்ல சாமி, இல்ல சாமி, கிளியரா இப்ப நான் பேசுறதும் அப்படிதான் கேக்குறது, இரைச்சலோட தான் கேக்குறது. நீங்க பேசுறதுல கொஞ்சம் விட்டு விட்டு கேட்கும். நான் பேசுறதுல சில சமயங்கள்ல ரெக்கார்டிங் ஆடியோ கொஞ்சம் வித்தியாசமா இருந்த மாதிரி இருந்தது. என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு அந்த பதிப்புரையும் சரி, அந்த 15 பிரகரணங்கள் அதுவும் சரி, ஒரு ஓவரால் விஷன், பேட்ஸ் ஐ வியூ, கழுகு பார்வை, அர்த்த சாஸ்திரத்துல என்னென்ன விஷயங்களை அவர் டீல் பண்றாரு. பதிப்புரை அதை தமிழ் ஆக்கம் பண்ணவர் கொடுத்தது. முதல் அத்தியாயத்துல நம்ம ஸ்கிப் பண்ணி 2வது அத்தியாயத்துக்கு போனோம். அதனுடைய தமிழாக்கம் படிச்சு ரெக்கார்ட் பண்ணேன். நம்ம அர்த்த சாஸ்திரத்துல சில பேருக்கு பொறுமை இல்லாதவங்களுக்கு
அதுல அது வரும் சொன்னாங்களே இது வரும் சொன்னாங்களே ஒன்னையும் காணலையே அப்படின்னு தோணும். எல்லாம் வரும். இன்னும் 15 பிரகரணங்கள் இருக்கு, ஒவ்வொன்னா வரும். இப்ப நாம 2வது பிரகரணத்துல தான் இருக்கிறோம். அதிகாரம் இன்னும் போகணும். சரி, இப்ப நாம 34 சமஸ்கிருதத்துல 34வது இதுல இருந்து தொடங்கணும். நூற்றி 75வது வகுப்பு நமக்கு. ஆவணி மாசம் 19ஆம் தேதி வளர்பிறை துவாதசி, உத்திராட நட்சத்திரம். நாளைக்கு திருவோணம், அதனால திருவோண நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ்டா. வருஷ ரித்து, வருஷம்னா மழை, அதுல இருந்துதான் வருஷம்ங்கிற வார்த்தையும் வந்து என்னமோ தெரியாது. வருஷம்னா மழை பெய்கிறது அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இது மழை பெய்கிற காலம். கலியுகாதி 5127வது வருஷம். இதுல நாம அந்த அச்சு, அதுக்கு வந்து டை அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. செயல், கிரேட், பாக்ஸ், இதுக்கெல்லாம் 2 பீஸா இருக்கும். அப்படி ஒண்ணு சேரும், அதுக்குள்ள போய் அந்த பிளாஸ்டிக் ஃபில் ஆகும். அப்படி வெளியே வரும்போது என்ன பொருளுக்கு நம்ம அந்த டை பண்றோமோ அந்த இது கிடைக்கும். டைங்கிறதுக்கு வேற அர்த்தங்களும் இருக்கு. நான் போன தடவை மறந்து போன அந்த வார்த்தை வந்து டை. அச்சு அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல பயன்படுத்துற வார்த்தை. வேற ஏதோ ஒரு சில வார்த்தைகள் போன தடவை ஞாபகம் இருந்து இன்னும் ஞாபகம் வரல. இதுல எப்படி டூப்ளிகேட் அல்லது கலப்பெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அதுல இறந்த பழச்சாறு உப்பு தண்ணீர்ல போட்டு ஆராய்ச்சி பண்ணலாம், இப்படி எல்லாம் சொன்னாங்க. டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிற டாபிக்ல இருந்தோம். அடுத்தது தொடர்ந்து பார்க்கணும். துளையிட்ட திண்ணிய வடிவில் பொன்மண், பொன் மாளிகை, ஜாதிலிங்கம் இவற்றின் கலவை கசட்டை உருக்கிவிட்டு தங்கம் செய்யலாம். அதுல தங்க செய்யலாம் இருக்கு, அதுதான் சரியா இருக்கும். தங்க செய்யலாம், அதாவது வீழ்படிவுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. டெபாசிட். இப்ப ஒரு கலங்கின தண்ணி இருக்கு, தண்ணியை நாம வைப்ரேட் பண்றோம் அப்படின்னா அதுல உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே டெபாசிட் ஆயிடும். இல்ல கொதிக்க வச்சாலும் சரி, இல்ல அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிருந்தாலும் சரி, அது அப்படி கீழே வந்து டெபாசிட் ஆகிறத வீழ்படிவுன்னு சொல்லுவாங்க. இங்க அதைத்தான் சொல்ல வராங்க. அதை உருக்கும் போது அதுல உள்ள கசடு, வேஸ்ட் அல்லது கலப், அடல்ட்ரேஷன், வேண்டாத பொருட்கள் எல்லாம் கீழே வந்துடும். இதுல பொன் மண், பொன் மாளிகை என்ன அப்படின்னா, நம்ம சுரங்கத்துல இருந்து எடுக்கப்படும் போது அந்த உலோகத்தோட வரக்கூடிய பொருட்கள். எப்பவுமே பொதுவா தாத்து பொருட்கள் பூமியிலிருந்து எடுக்கப்படும் போது ஒரு கலவையா அழுக்கோட தான் இருக்கும். அதை நம்ம தூய்மைப்படுத்தணும். க்ரூட் ஆயில்பாங்க. ரஷ்யாவில இருந்து நம்ம க்ரூட் ஆயில வாங்கிட்டு வந்து அதை ரிஃபைன் பண்றோம். இந்த ரிஃபைன் பண்ற ப்ராசஸ்ல வேற வேற டெம்பரேச்சர்ல வேற வேற பொருட்கள் நமக்கு கிடைக்கும். அதுல
நாப்தலின் பாலா இருக்கலாம், மண்ணெண்ணெயா இருக்கலாம், பெட்ரோலா இருக்கலாம். நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நான் ஒரு லிங்க் அனுப்பியிருந்தேன். துத்தநாகம் பிரிக்கிறது பத்தி ஒருத்தர் பேசினார். அந்த மாதிரி வேற வேற டெம்பரேச்சர்ல நமக்கு வேற வேற பொருட்கள் ஆவியாகும் அல்லது உருகும். அந்தந்த டெம்பரேச்சர்ல அந்தந்த பொருட்களை நம்ம தனியா எடுத்துறது. இப்படி எடுக்கிறதுல ரோட்டுக்கு வீசக்கூடிய தார் அப்படின்னு சொல்லுவோம், அது வரைக்கும் நமக்கு கிடைக்குது. பெட்ரோல்ங்கிறது அது வந்து கிடைக்கிறது. நாப்தலின் பால் அல்லது பாச்சா உருண்டைங்கிறது அப்படி கிடைக்கிற ஒரு பொருள் தான். டீசல் அப்படிங்கிறது அப்படி கிடைக்கிற ஒரு பொருள் தான். பிவிசி பாலிஸ் பிளாஸ்டிக் அதுவும் அப்படி கிடைக்கிற ஒரு பொருள் தான். இப்படி வேற வேற நிலைகள்ல வேற வேற பொருட்கள் கிடைக்கும். இதுல புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருள்ல இருந்து இந்த மாதிரி பொருட்கள் வரும், அது ஒவ்வொன்றையும் எப்படி விற்கிறது அப்படிங்கிறதுதான் புத்திசாலித்தனம் இருக்கு. இப்போ ஒரு கோசாலை வச்சிருக்காங்க ஈரோட்ல. அங்க என்ன பண்றாங்கன்னா, பசுவை மட்டும் வளர்க்கறது இல்லை, பாதுகாப்பு மட்டும் வளர்க்கறது இல்லை. அந்த பசுவினுடைய சாணத்தை உராக்குறாங்க, சாணத்துல இருந்து விபூதி தயாரிக்கிறாங்க, கோமியம் கோமூத்திரத்துல இருந்து பினாயில் அந்த மாதிரிப்பட்டதை தயாரிக்கிறாங்க. இப்படி பல உபரி பொருட்களை அந்த பசுவில இருந்து தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிக்கும் போது அவங்களுக்கு நமக்கு அடுத்த டாபிக்ல இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போகுது. அடுத்த அத்தியாயத்துல அந்த பசு வளர்த்தல்ங்கிறது லாபகரமா மாறும். அவங்களுக்கு வயல் இருக்கணும், வயல்ல விளைஞ்சி கிடைக்கக்கூடிய கதிரை கொண்டு பசுவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், வைக்கோல் அல்லது சோளத்தட்டை இதெல்லாம் இருக்கு, அதுக்கு பசுவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த பசுவில இருந்து கிடைக்கக்கூடிய பாலை வந்து பாலாவை விற்கிறத விட வெண்ணெயா விற்றா விலை ஜாஸ்தி. ஒரு நாட்டு பசும்பால் வெண்ணெய் வந்து 3000 ரூபாய் வரலாம். ஊத்துக்குடி நான் நினைக்கிறேன் 200 ml 200 ரூபாய் நினைக்கிறேன். ஒரு எம்எல்க்கு 1 ரூபாய். நம்ம அதெல்லாம் ரொம்ப விலை கூடுதலா இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்றோம். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ஆயுர்வேத பொருள், சித்தா மருந்தெல்லாம் விலை கூடுதல் ஃபீல் பண்றோம். ஆனா அலோபதியோட நம்ம கம்பேர் பண்ணாததுனால அப்படி ஒரு ஃபீலிங் வருது. நான் குழந்தைகளுக்கு கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு ஃபேப்ரிக் ரோலான்னு ஒண்ணு விற்கிறாங்க. குட் நைட் மாதிரி ஒண்ணு. அது லெமன் கிராஸ், அது எலுமிச்சம்பழம், யூக்கலிப்டஸ் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் கலந்து மூலிகைகள் கலந்து பண்றாங்க. அந்த ஸ்மெல்லுக்கு கொசு வர்றதில்லை. சாதாரணமா நான் ஒடிசா புரி ஜெகநாத்ல கொசு கடிக்காத வேண்டி உடம்பஸ் தேடி நடந்த போது அவங்க உடம்பஸ் இல்ல, இது வேற ட்ரை பண்றீங்களான்னு கேட்டாங்க. அப்படிதான் அதை கண்டுபிடிச்சேன். இதுல என்ன அப்படின்னா, சுவாசமுட்டல், ஆஸ்துமா மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உடம்புல நேரடியா நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். உடம்பு மாதிரி துணியில ஒரு 2 சொட்டு தோலுல 2 சொட்டு முட்டில வச்சிருந்தா வரும். உங்களை சுத்தி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஓரம், அந்த ஓராவு கிட்டேயே ஒளிவட்டம் வந்து அந்த ஒளிவட்டத்துக்கு கிட்டேயே கொசு வராது. புரி ஜெகநாத் ரயில்வே ஸ்டேஷன்ல நான் செக் பண்ணிட்டேன். ரொம்ப எளிமையான ஒரு முறை. ஆனா 8 ml 85 ரூபா, 1 ml 10 ரூபா மேல வருது. அப்படி பார்க்கும்போது ஒரு எம்எல்க்கு 1 ரூபாய் கொடுத்து நெய் வாங்குறது குறை ஒண்ணும் இல்லை. நாட்டு பசு பால்ல ஊத்துக்குழி நெய் வாங்கினா ஆர்கானிக்ங்கிற பேர்ல 4 கோயில பேனாலிசம் கிடைக்கலாம். இல்ல ஊத்துக்குழி நெய் எருமை நெய்யா கூட இருக்கலாம், தெரியாது எனக்கு. ஆனா அவங்க கால்நடைகள்ல இருந்து தயாரிக்கிறாங்க, பிரபலமான நெய் அது. இப்ப நாங்க இந்த 3000 ரூபாய் நெய் வந்து ஈஷாக்காரங்க சொந்தமாவே பசு வளர்த்து நெய் தயாரிக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த மாதிரி ஈரோடு கோஷாலையில பசு வளர்க்கிறவங்க அந்த
சாணத்தை வந்து கேஸ் தயாரிக்க பயன்படுத்துறாங்க, கோபர் கேஸ். அதுக்கப்புறம் வரக்கூடிய வேஸ்டடியை உரமா பயன்படுத்திக்கிட்டா போறோம். அதுல இருந்து பூச்சி விரட்டி தயாரிக்கிறாங்க. இப்படி பல விதமா அது பண்றதுனால அது லாபகரமா மாறும். இந்த மாதிரி தங்கம் தயாரிக்கிறதுலயும் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சாங்கன்னா தங்கம் இவ்வளவு விலை அதிகமாகாது, அல்லது தங்கம் தயாரிக்கிறது லாபகரமான தொழிலாக மாறும். எந்த ஒரு பொருளும் ரொம்ப பியூரா நமக்கு பூமியில இருந்து உலகத்தில இருந்து கிடைக்காது. அது நாம தான் நமக்கு தேவையான விதத்துல பியூரிஃபை பண்ணிக்கணும். அப்ப துளையிட்ட திண்ணிய வடிவில் பொன்மண், பொன் மாளிகை, ஜாதிலிங்கம் என்னும் இவற்றின் கலவை கசத்தை உருக்கிவிட்டு தங்க செய்யலாம். பொன்மண், பொன் மாளிகைங்கிறது இம்பியூர் கோல்டு தாத்து ஓர். அதை உருக்கி விடுறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மாசு தங்கிய அம்பேடை தூய பொன்னை கவர்ந்து கொள்ளலாம் என்பது கருத்து. இங்கனமே பின்வருவனவற்றிற்கும் கொள்கை. மாசு எவ்வளவு தங்கி இருக்குதோ அந்த அளவுக்கு எடைக்கு தூய பொண்ணு அது, அதாவது நம்ம கிட்ட பொண்ணு தராங்க, அதை உடுக்குறோம். எப்படி உடுக்கணுங்கிற முறை முன்னாடி சொல்லிட்டாங்க. அப்படி உடுக்குறோம். உடுக்கும்போது 1 கிராம் தங்கத்துல 20 மில்லிகிராம் நமக்கு கசடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 20 மில்லிகிராம் ஒரிஜினல் தங்கத்தை அஞ்சு பாத்திட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி கணக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. திண்ணிய கற்குழியில் மணல் கலந்த அரக்கையும் சிந்துரத்தையும் உருக்கி அக்குழம்பை விட்டு தங்கச் செய்யலாம். இன்னொரு முறை, கற்குழிங்கிறது ரத்தினங்கள் பதித்தற்கு அணிகலன் மீது அமைக்கப்படும் குழி. ரத்தின கற்கள் சொல்லுவாங்க, பிரீசியஸ் மெட்டல்ஸ, ஸ்டோன்ஸ தமிழ்ல கற்கள், வைர கற்கள், வைடூரிய கற்கள், அந்த மாதிரி சொல்ற ஒரு முறை இருக்கு. அந்த முறையில இங்க கற்குழி, ஒரு ஆவரணம் இருக்கு, ஆவரணத்துல அங்கங்க குழி ரத்தினத்தை பதிக்கிறது வச்சிருப்பாங்க. திண்ணிய கற்குழியில் மணல் கலந்த அரைக்கையும் சிந்துரத்தையும் உருக்கி, மணல் கலந்த அரக்கு, வெறும் அரக்கு இல்ல, மணல் கலந்த அரக்கு. நம்ம அரிசிய மாதிரியே கல் தயாரிச்சு போடிச்சாப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு டூப்ளிகேட் சேர்க்கிறாங்கன்னா அதுக்கு அவ்வளவு லாபம் வருதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிந்துரத்தை உருக்கி அந்த குழம்பை விட்டு தங்க செய்யலாம். அல்லது அவ்விரண்டனையும் உருக்குதலாலும் அடித்தலாலும் ஆராய்ந்து அறியலாம். அதாவது அவ்விரண்டனைனா மேல போடுற மாசு கலந்த 2 பொருட்களையும் நாம உருக்குதல் அல்லது அடித்தல் 2 விதத்திலையும் ஆராய்ச்சி பண்ணி அறிஞ்சுக்கலாம். அடுத்தது, சிறிய மணி கட்டமைப்பில் மெல்லிய பரற்கற்களுடன் உப்பை தழலால் உருக்கி, தழல்னா நெருப்பு, ஃபயர், உருக்கி தங்க செய்யலாம். சிறிய மணிக்கட்டமைப்புன்னா முத்து வடிவில பொன்னால அமைக்கக்கூடிய மணிக்கோவைக்கு அந்த பேர் சொல்றாங்க. வேற வேற நகைகளுக்கு, ஆபரணங்களுக்கு வேற வேற முறை, மெத்தடுன்னு நாம புரிச்சுக்கலாம். 2 மடங்கு ஆழ்ந்த கற்குழியில் அப்ரகத்தை அரக்கு முதலியவற்றால் பதித்து வைக்கலாம். இரு மடங்கு பதிக்கப்படும் ரத்தினத்தின் அளவில் 3 மடங்கு என்பது கருத்து. 2 மடங்குனா டபுள் அப்படின்னு இல்ல, 3ல 2 மடங்கு. கல் பதிக்கிறதுக்கு ஒரு குழி பண்றது, அந்த குழிக்குள்ள வேற இல்லாம நிரப்பிக்கிட்டு மேல ஒரு கல்ல வச்சுக்கிறது. குழிக்குள்ள யாரும் வந்து பார்க்க மாட்டாங்களா? இந்த மாதிரி எல்லாம் மோசடி பண்ணலாம். அப்ரகம் அப்படின்னா நிலத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இன்னொரு வகை தாத்து. அப்ரகத்தை அரக்கு முதலியவற்றால் பதித்து வைக்கலாம். அப்ரகம் பொதிந்த பொற்கலன் நீரில் இடப்படின்
அதன் ஒரு பகுதி நீரித்தாடும். இப்படி அப்புறமும் பொதிச்சதா இருந்தால் அது நம்ம தண்ணியில போட்டோம்னா அது யூனிஃபார்மா தண்ணிக்குள்ள போகாது. ஒரு பக்கம் மிதக்கும், ஒரு பக்கம் தாழும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்ப இதுல அப்புறம் கலந்துருக்காங்க, அடாப்டேஷன் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். வேறு தகவல்கள் வைக்கப்பட்டிருப்பின் ஊசியால் குத்தி ஆராய்தல் வேண்டும். இப்ப அப்புறம் இல்லாத கூறு திண்ணிலாக இருத்தலில் நீரில் தாழும் என்பதும், அதனை உடைய கூறு நொய்மையாக இருத்தலில் நீரில் தாழாது என்பதும் இருக்கு. அதாவது அப்புறம் அப்படிங்கிறது கொஞ்சம் மிதக்கிற தன்மை உள்ள பொருள். உதாரணத்துக்கு தேங்காய் இருக்கு, அது வெயிட்டா இருந்தாலும் தண்ணியில மிதக்கும். அதனுடைய டிசைன் அப்படி. கல் எவ்வளவு மெல்லிசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் தாழ்ந்துடும், அதனுடைய டிசைன் அப்படி. பறவைகள் பறக்குது, அதனுடைய உடல் அமைப்பு அப்படி. இந்த மாதிரி அப்புறம் இருந்ததுன்னா அது மிதக்கிற தன்மையை கொடுக்கும். அதனால அதை கண்டுபிடிக்கலாம்னு. வேறு தகடுகள் அப்படிங்கிறதுக்கு செம்பு, வெள்ளி, காரியம் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா நாம ஊசியால குத்தும் போது அந்த அது குத்து பண்றதுல தொலைச்சிட்டு போறதுல வித்தியாசம் இருக்கும், அதை கண்டுபிடிச்சிடலாம். உற்றுளையுடைய திண்ணிய பொருள்களில் மணிகளும் பொன்னும் வெள்ளியும் மாசாகும். மணிகள், பொன்னு, வெள்ளி இதெல்லாம் கூடும். உற்றுளையுடையனா உள்ளுக்கு சாலவா இருக்கக்கூடிய பொருள், நகைகள், ஆவரணங்கள் பண்ணும்போது இப்படி மோசடி பண்ணலாம். உருக்குதலாலும் அடித்தலாலும் ஆராய்ந்து அறியலாம். இது எல்லாத்தையுமே நம்ம உருக்கிறதுனாலையும் அடிக்கிறதுனாலையும் ஆராய்ந்து அறியலாம். இத்துணையும் மாசு ஊட்டலாம். மாசு ஊட்டலாம்னு படிக்கக்கூடாது, அது பிறகு ஜெயகலான்னு பேர் வச்ச மாதிரி ஆயிரும். இது மாசு ஊட்டலாம். மாசுனா கை மோசடி, அலட்ரேஷன், கலப்படம். இப்படி இத்தனை முறையில கலப்படம் பண்ணக்கூடும். மாசு ஊட்டக்கூடும், கலப்படம் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்றார். இப்போ தமிழ் படிங்க. பாத்திரங்களுக்கு செய்யப்படும் வேலைப்பாடுகளில் ருத் என்னும் உலோகமோ மாளிகா என்னும் உலோகமோ எடுத்துக்கொண்டு ஹிங்குலிகம் கலந்து தயாரித்த கலவையை சூடாக்கி கொட்டினால் அப்படியே ஒட்டி கொண்டு விடும். அதன் அடிப்பாகத்தில் காந்தார தேசத்தில் கிடைக்கும் என்னும் சிவந்த நகரத்தை அது நன்கு ஒட்டி நிலையாக அப்படியே இருந்துவிடும். அலங்கார வேலைப்பாடுகளில் இந்த இருவகையாக மோசடிகள் நடக்கும். இப்படி இருக்கும் பொருட்களை சுத்தப்படுத்த வேண்டுமானால் அதை நன்கு சுட்டாலோ பலமாக அந்த மோசடி சரக்கு வெளியே வந்து வேறு உலோகத்தின் மீது தங்கத்தை வைத்து ஒட்டி மணல் கொண்டு நன்கு நெருப்பில் சுட்டால் அது தங்கத்தோடு ஒட்டி கொண்டு விடும். இப்படிப்பட்டதை சுத்தம் செய்ய வேண்டுமானால் நன்கு வாட்டப்பட வேண்டும். இருமடங்கு அடிப்பாக மைக்காவை படலமாக ஒட்டிவிட்டு உள்ளே கண்ணாடி பதித்து மேலே இவ்வாறு மூடப்பட்ட பொருளை அறிய வேண்டும். அதை தண்ணீரில் மூழ்கடித்தால் அதன்
அதன் ஒரு பாகம் மூழ்கும். மைக்கா வைக்காமல் செம்பு முதலானவற்றை படலமாக்கி இருந்தால் அதை ஊசியால் குத்தினால் துவாரம் விழுந்துவிடும். இந்த இருவகையான மோசடிகளும் வளையல்கள், மோதிரங்கள் முதலியவற்றில் கண்ணாடி கற்களையும் சுத்தமற்ற தங்கத்தையும் வைத்து செய்யலாம். இவைகளை அறிய வேண்டுமானால் சுட்டு பார்க்க வேண்டும் அல்லது உடைத்து பார்க்க வேண்டும். இதுவரையில் அடிப்பாகத்தில் அடுத்தது ஆதலின் வைரம், மாணிக்கம், முத்து, பவழம் என்னும் இவற்றின் பிறப்பு, உருவம், நிறம், அளவு, அணிகலன், அடையாளம் இவற்றை நன்கு அறிந்து கொள்ளல் வேண்டும். அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்றாங்க. பிரீஷியஸ் ஸ்டோன் வைக்க வேண்டிய இடத்துல செமி பிரீஷியஸ் ஸ்டோனை வச்சு ஏமாத்துறது, உயர்ந்த பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல மாசடைந்த பொண்ணை வைக்கிறது, அல்லது வெள்ளி செம்பு மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கூட ஏமாற்றலாம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த டாபிக் ஆதலின் வைரம், மாணிக்கம், முத்து, பவழம் என்னும் இவற்றின் பிறப்பு, உருவம், நிறம், அளவு, அணிகலன், அடையாளம் இவற்றை நன்கு அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இதுல ஆதலின் இப்படி மோசடி பண்றதுக்கு பல வழிகள் இருக்கிறதுனால வைரம், மாணிக்கம், முத்து, பவளம் என்னும் இதெல்லாம் ஏற்கனவே சாணக்கியர் விவரம் சொல்லியிருக்காரு. அது எங்க இருந்து வரும், அதுக்கு உருவம் எப்படி இருக்கும், நிறம் எப்படி இருக்கும், அளவு எப்படி இருக்கும், அந்த அணிகலன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விவரங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருத்தர் எம்ஏ முடிச்சுக்கணும், மாஸ்டர் ஆஃப் ஜுவல்லரி படிச்சுக்கணும், அப்ப வியாபாரமா இருக்கலாம். அப்படி படிப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துல இருக்குதான்னு தெரியல. அடுத்து உங்களுக்கு தமிழ் என்ன சொல்றது சொல்லுங்க, அதுக்கு அடுத்து எடுத்துப்போம். எனவே தங்கசாலை அதிகாரி வைரங்கள், முத்துக்கள், பவளங்கள் இவைகளின் ஜாதி, உருவம், நிறம், பிரமாணம் இவைகளால் தயாரிக்கப்படும் ஆபரணங்களின் லட்சணங்கள் இவைகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும். அவங்க அதிகாரி மட்டும் தெரிஞ்சிருந்தா போறோம்னு சொல்லாங்க. நம்ம தெரிஞ்சா நம்மளும் ஏமாறாம தப்பிச்சுக்கலாம். நம்ம தெரியாத கூட அதிகாரி தெரிஞ்சிருக்கணும், நமக்கு பதிலாக அவரு பார்த்து தெரிஞ்சு நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கறது அர்த்தம். அடுத்து செய்யப்பட்ட கடன்களை ஆராய்ந்தாலும், பழைய கடன்களை செப்பனிடுந்தாலும், தட்டுதல், பிரித்தெடுத்தல், கீறுதல், தேய்த்தல் என்னும் இந்நான்கும் கவர்ந்து போடக்கூடிய உபாயங்களாகும். மோசடி அடுத்த வேற எப்படி எல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே செய்தத நாம் ஆராய்ச்சி பண்ணும்போது, டெஸ்ட் பண்ணும்போது, ஏற்கனவே செய்தத ரிப்பேர் பண்ணும்போது, தட்டுதல், பிரித்தெடுத்தல், கீறுதல், தேய்த்தல் இப்படி 4 விதமா அதுல இருந்து ஆட்டை போடுவாங்க. அதாவது செய்யப்பட்ட கடன்கள் அப்படிங்கிறது இந்த ஆபீஸ்ல, இந்த ஃபேக்டரியில செய்யல, வேற இங்க இருந்து இங்க வந்துடுது. இங்க வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, தட்டுதல் அப்படின்னா
அதுக்கு சத்தம் எப்படி வருதுன்னு பாக்குறதுக்காக வேண்டி தட்டுறது, ஓசையை கொண்டு ஆராய்வதற்காக வேண்டி. இங்கனவே சமைக்கப்பட்ட கலங்களை பிரித்து பார்த்தலும், அத பாட்டு பார்த்தா கழட்டி பார்க்கிறது, கீறி பார்த்தலும், வெட்டி பார்க்கிறது, தேய்த்தலும், உரைகள்ல வச்சு வரசுறது, அந்த மாதிரி இதெல்லாமே ஆராய்ச்சிக்காக வேண்டி. இவற்றை தலைக்கீடாக கொண்டு சிறந்த போதியை கவர்ந்து போடல் கூடும் என்பது கருத்து. இந்த சந்தடி சாக்குல கொஞ்சத்தை அடிச்சு மாறினாலும் மாத்திடுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். உங்க தமிழ் பழைய பொருட்களை போதும், தயாரான பொருட்களை பரிசீலிக்கும் போதும், பழைய பொருட்களை பழுது பார்க்கும் போதும், பரிமுட்டனம், அவச்சேதனம், உல்லேகனம், பரிமர்த்தனம் என்னும் 4 முறைகளில் முகத்தை எடுத்துக்கொண்டு கூட்டடி செய்ய முடியும். அடுத்தது சொல்லுங்க. எதோ இருக்கா பரிசீலிக்கும் பெயரில் போன்றதையோ கொடி போன்றதையோ இணைப்பை தலைக்கீடாக கொண்டு சிறிய மணிகளையாதல், சிறு கம்பிகளையாதல், பெரிய துண்டுகளையாதல், வீழ்த்துதல், தட்டுதலாம். இல்ல 4 விதமா மோசடி பண்ணலாம் சொன்னாரு. அந்த 4 விதத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. தட்டுதல்னா என்ன? இப்போ ஜாயின் இருக்க இடத்துல மணி இருக்கலாம், ஏதாவது கம்பி இருக்கலாம், பெரிய துண்டு இருக்கலாம், அது அப்படியே தட்டுறது. இந்த சத்தம் கேட்கறதுக்காண்டி தட்டுறது, அது வார்த்தை விழுந்துரும். அதெல்லாம் அழிஞ்சு பார்த்துருது. இருமடங்கு ஆழ்ந்த கற்குழிகளில் ஈயத்தை இட்டு உள்ளிருக்கும் பொண்ணை பிரித்து கவர்ந்து கொள்ளுதல், பிரித்தெடுத்தலாம். அந்த கற்குழி நல்லா ஆழமா இருந்ததுன்னா கொஞ்சம் தங்கத்தை சுரண்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஈயத்தை வச்சு ஃபில் பண்ணிடுறது. இதுக்கு பிரித்தெடுத்தல் அப்படிங்கிற வார்த்தை மூலமா அவர் சொல்ல வந்த கருத்தல். திண்ணிய கரங்களில் கூர்மையான கருவிகளால் கீறி கவர்தல், கீறுதல் ஆகும். நல்ல திக்கா இருந்து வச்சுக்கீங்களேன், சுரண்டி எடுத்துவது, சுரண்டல். நம்ம அரசியல்வாதிகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது இந்த விஷயத்துல. அப்படி சுரண்டி எடுக்கிறதுக்கு கீறுதல் அப்படிங்கிறது சொல்றார். அடுத்தது அதிகாரம், மனோசிலை, ஜாதிலிங்கம். இது நம்ம முன்னாடி பார்த்திருக்கிறோம். இந்த உரைக்கும் போது நகரத்துக்கு இடுக்கல வச்சுக்கிட்டு அப்படி தூடி சூப்பரா விழுங்குதுன்னு சொல்லி காட்டி ஏமாத்திடுவாங்க. அதே பொருட்கள் இங்க சொல்றாரு. அதிகாரம், மனோசிலை, ஜாதிலிங்கம் என்ன இவற்றுள் ஒன்றன் கொடியையாதல், குழுவிந்த துகளையாதல், ஆடையில் முடிந்து பொற்கலனில் நன்றாக உரைத்தல், தேய்த்தலாம். குழுவிந்தம் அப்படிங்கிறது இது 16 மணியையும் கண்ணாடியையும் ஒரு வகை கல்லையும் உணர்த்தும். பல அர்த்தம் இருக்கு. எப்படியானாலும் இப்படி பண்றதுனால, அதாவது நம்மளுக்கு புரியல பாக்கிய சொல்றா எம்ரி ஷீட், உப்புத்தாளை போட்டு தைக்கிறது, டைப்புத்தாளை போட்டு தைக்கிறது. இப்ப டைப்புத்தாளை போட்டு தைக்கும் போது நல்ல திக்கா இருக்குது. அது ஒரு மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 5 மில்லிமீட்டர் இருக்கு. 2-3 மில்லிமீட்டர் வறட்சி எடுத்துலாம் தெரியாது. அப்படி வறட்சி எடுக்கிறது. உரைத்தலால் கலங்கள் தேய்ந்து துகள் வடிவில் ஆடையில் பற்றிக் கொள்ளும் என்பதும் அதன் மூலம் பொன்னை கவர்ந்து கொள்ளக்கூடும் என்பதும் கருத்து. களவும் கற்று வரன்னு நம்ம ஒரு சொல்லுவதற்கு உண்டு. அயோக்கியத்தனம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பதான் அடுத்த ஏமாத்தாலும் தப்பிக்க முடியும் அப்படின்னு.
அதனால் பொன் வெள்ளிகளால் ஆகிய கலன்களின் எடை குறைவுபடும். அக்கலன்களுக்கு சிறிதும் உறுப்பு குறைவு ஏற்படாது. இதுல என்னன்னா எடை மட்டும் குறையும், பொருள் பாடுகள் அப்படியே இருக்கும். 5 கிலோ பானை 3 கிலோ பானையா திருப்பி வரும். அது பானையாவே இருக்கும். அப்படி திருடுறது அப்படிங்கிறாரு. உங்க தமிழ் உங்க ஃபேன்னால எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். பரிசீலிக்கும் பெயரில் போன்றதையோ கொடி போன்றதையோ மேற்புறத்தில் ஒரு படலத்தையோ மெல்ல நழுவ விட்டு விடும் மோசடிக்கு பரிசீலனம் என்று பெயர். இருமக உள்ளவற்றில் வைத்து நடுவிலுள்ள தங்கத்தை எடுத்துக்கொள்ளும் அவச்சேதனம் என்று பெயர். கீறி எடுத்துக்கொள்ளும் உல்லேகனம் என்று பெயர். ஹரிதளம் சிலை ஹிங்குலகம் குருவிந்தக்கள் முதலியவற்றில் ஏதேனும் துணியால் கொண்டு அந்த துணியால் பொருளை பொடிகள் ஒட்டி இந்த மோசடியில் பொருளை பார்ப்பதற்கு எந்த பொருட்களுக்கும் எந்த சேவையும், ஆனால் அவை தேய்த்து இந்த மோசடிக்கு இந்த காலத்துல சிசிடிவி கேமரா எல்லாம் இருந்தா கூட வேலை செய்யாது. அன்னைக்கு சிசிடிவி கேமரா இல்லாத எப்படி எல்லாம் மோசடி பண்ணுவாங்கன்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து வலிதாக இணைத்த கலன்களுள் தட்டுதல், பிரித்தெடுத்தல், கீறுதல், தேய்த்தலால் உண்டாகும் கலவுன்னா மோசடி. ஒத்த கலன்களை கொண்டு அணிவித்து அறிதல் வேண்டும். ஒத்த கலன்கள்னா சிமிலர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 2 பொருள் இருக்கு, இதுவும் 5 கிராம் தாலி, இதுவும் 5 கிராம் தாலி. இது வேலைக்கு போயிட்டு வரும்போது 3 கிராம் ஆயிடுது. இதோட ஒப்பிடும்போது கண்டுபிடிக்கலாம். சிமிலர் பொருளோட ஒப்பிட்டு பார்த்துக்கணும் அப்படிங்கிறார். வலிதாக இணைத்த கலன்கள் தட்டுதல், பிரித்தெடுத்தல், கீறுதல், தேய்த்தலால் உண்டாகும் கறவை மோசடியை ஒத்த கலன்களை கொண்டு அணிவித்து அறிதல் வேண்டும். யூகிச்சு அறிஞ்சிடணும். மெலிதாக இணைத்த கலன்களில் எத்துணை பெயர்க்கப்பட்டதோ அத்துணை பிறதோ இடத்தில் பெயர்த்தெடுத்து ஆராய்ந்து காண்டல் வேண்டும். அதாவது ஒத்த கலன்கள் தட்டுதல் முதலியவற்றால் கலந்து கொள்ளப்படாமல் எடையிலும் நிறத்திலும் ஒத்தனவாகிய கலன்கள். கலன்கள்ங்கிறது இந்த இடத்துல பாண்டம், ஆபரணம், மெட்டீரியல், ஆப்ஜெக்ட் அந்த மாதிரிப்பட்ட அர்த்தத்துல பயன்படுத்துறாங்க. அக்கலன்களை கொண்டு குறைந்த பகுதிகளை ஆராய்ந்து காண வேண்டும் என்பது கருத்து. அடுத்து மெலிதாக இணைத்த கலன்களில் எத்தனை பெயர்த்தெடுக்கப்பட்டதோ, அதாவது ஒரு சலங்கையில 12 மணி இருந்திருக்கும், நம்ம கையில வரும்போது 10 மணி தான் இருக்கும், 2 மணியை காணாது. அந்த மாதிரி அத்துணை திருடோர் இடத்தில் பெயர்த்தெடுத்து ஆராய்ந்து காணல் வேண்டும். வலது கால சங்கிலியில 12 மணி இருக்கு, இடதுகால் சங்கிலியில 10 மணி தான் இருக்கு. இடதுகால் சங்கிலியை வேலைக்கு கொடுத்துருந்தோம், அப்போ அடிச்சு மாத்திதான் புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது கலப்பினால் விகாரம் அடைந்த கலன்களையும் இங்கனமே ஆராய்தல் வேண்டும். கலப்பினால் அப்படின்னா மதிப்பு குறைந்த உலோகங்களை கலக்கிறதுனால, இழிந்த உலோக கலப்பினால் நிறைவேற்றுமை அடைந்திருக்கும் கலன்களில்
ஓரளவு எடையை எடுத்து தூய்தாக்கி குறைவு இவ்வளவு என கண்டு அக்கல்லின் மொழிகளுக்கும் கணக்கிட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அதாவது ஒரு மாதிரி ஸ்பெசிமன் எடுத்து அதுல எவ்வளவு கலந்துருக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு இதே ரேஷியோல இந்த நகை முழுக்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறது. பலமுறை புடம்பிடுதலும் அதனை நீரில் தோய்த்து அழித்தலும் தூய்தாக்குதற்குரிய உபாயமாகும். இந்த தூய்மை ஆகிறதுக்கு வழி என்னன்னா, அதாவது உருக்கலாம், தண்ணீர்ல கழுவலாம். இந்த மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் முறைகள் சொல்லியிருக்காங்க, கூட சில முறைகள் சொல்றாங்க. அதாவது கவரப்பட்ட பகுதி இத்துணை என்று துணிவதால் போதரும் பயன் நிறைவேற்றுமை எடை குறைவு கண்டு பக பொருத்தலாம். எவ்வளவு என்ன மோசடி பண்ணிருக்காங்க, எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்க மாதிரி தண்டனை கொடுக்கணும். தண்டிக்கும் முறையை இவ் அத்தியாயத்தின் தொடக்கத்திற்காங்க. அது நம்ம ஏற்கனவே தொடக்கத்திலேயே சொல்லிட்டோம் எவ்வளவு தண்டனை கொடுக்கணுங்கிறது. அதை ஞாபகப்படுத்திக்கிங்க அப்படிங்கிறார். உங்க தமிழ் மேலே சொன்ன முறைக்கு தங்க முதலியவற்றை போன்ற அறிய வேண்டும். மெருகு பூசப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள எவ்வளவு அவ்வளவு பாகத்தை எடுத்து அதை கொண்டு ஊகித்தறிய வேண்டும். பொற்கொல்லன் எவ்வளவு பாகத்தை அதை கொண்டு இந்த முறையிலேயே நிறமாறியுள்ள பொருட்கள் பிரிக்கப்பட்ட அளவை அறிய வேண்டும். பொருட்களை பரீட்சிக்க பொருளை சுட்டு ரசாயன கலவையில் பிறருக்கு தெரியாமல் கைகளால் எடுத்து எடை கற்கள், கல் தின்கள், காய்ந்த சருக்கள் வைக்கும் இடம், மயிர்பிலி, கயிறு, அடுத்தது விரைவில் சேர்த்தல். அதாவது கண்கட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க, மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா மேஜிக் அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு கண்ணிமிக்கிற வேகத்துல காரியத்தை செய்கிறது. அதனால நமக்கு ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறது தெரியாது. நம்முடைய மனசை கட்டுப்படுத்துறது. அதனால அவங்க என்ன நினைக்கிறோம், நம்மளும் நினைக்கிறாங்களோ நாம அதுதான் நினைப்போம். நம்ம மனதில் அது ஓடிடும். இந்த மாதிரி மேஜிக்ல ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரிக்குக்கும் இடம் உண்டு, நம்ம மனத்தை வசியம் பண்றதுக்கும் இடம் உண்டு. அவங்களுடைய வேகத்துக்கும் கண்கட்டு வித்தை, நம்ம கண்ணை கட்டிடுவாங்க, அந்த வேகத்தினால நம்மளால அதை கவனிக்க முடியாம பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பல முறைகள்ல ஒரு மேஜிக் அப்படிங்கிறது நடக்கும். இதுல விரைவில் சேர்த்தல்ங்கிறது அந்த மாதிரி நம்ம வேலைதான் பார்த்துட்டு நினைப்போம், கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ள கொஞ்சம் பேருக்கு அடிச்சு மாத்திடுவான். அடுத்தது நிறைகள் மாற்றம். படி, தராசுல படி இருக்குமே, எடைகள், அத மாத்திடுறது.
100 கிராம் படி 100 கிராம் எழுதியிருக்கும், அது 120 கிராமா இருக்கும். இவனுக்கு தேவையேற்றது மாதிரி, அல்லது 80 கிராமா இருக்கும், பார்க்க 100 கிராம் மாதிரி இருக்கும். படிக்கல்ல மாத்தி போலிக்கல்ல உபயோகிக்கிறது. அவன் விற்கிறானா வாங்குறானாங்கிறத பொறுத்து அந்த மாதிரி ஃப்ராட் பண்றது. அடுத்தது நெருப்பு. உருக்கக்கூடிய நெருப்புல உருக்கி நெருப்புல விட்டுறது, அணைஞ்ச கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு. கண்டிகை, ரத்தினங்களை பதிக்கிறதுக்கு ஆதாரமாக உள்ள ஒரு மரக்கட்டைக்கு கண்டிகைக்கு பெயர். அச்சு, உருக்கிய பொன் முதலியவற்றை வார்த்தற்குரிய இடம். இருப்பு பாண்டம், மயில் தோகை, நூல். நூல்ங்கிறது இந்த இடத்துல பயன்படக்கூடிய நூல். டேப், நம்ம ஒரு இன்னைக்குள்ள காலத்துல டேப், மீட்டர் ஸ்கேல், அந்த மாதிரி ஒரு நூல். ஆடை, கலங்க செய்தல். நம்ம கிட்ட அப்படியே தேர்ந்து வழிகிற மாதிரி பேசுறது, நம்ம அவன் பேச்சுல மயங்கி இருப்போம். பொதுவாக ட்ரிக்கு பண்றவன், மேஜிக் பண்றவன் அத்தனை பேரும் நிறைய பேசுவான். ஏன்னா நம்முடைய கவனத்தை அவன் திருப்பணும், அதனால அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அவன் பேசுறது நம்ம கவனம் போச்சுன்னா நம்ம என்ன ஏமாத்திடலாம் அவன். அதுபோல கலங்க செய்தல், நம்முடைய மனசை குழப்பறது கலங்க செய்தல், நம்முடைய கவனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்றது. கலை, அப்படி தலையை சொல்கிற மாதிரி முடிக்குள்ள வச்சிருக்கிறது. மடித்தளம், மர்ம நபர்கள் எல்லாம் கடைக்கு போனா பொருட்கள் திருடுவாங்க. ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லயும் போயிட்டு போகும்போது அப்படி வெளியே போவாங்க, வரும்போது கர்ப்பிணி மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி ஒழிச்சு வைக்கிறது, அதான் மடித்தளம். எங்க வேணாலும் ஒழிச்சு வைக்கலாம். அதாவது உடம்புல உள்ள ஈய ஓட்டுறது, இதை ஒரு சாக்கா வச்சு ஈய ஓட்டுறது மாதிரி ஓட்டுறது. பொருள் பூசிய தன்னுடைய பொன் முதலியவற்றை ஒட்டி கொள்ளுதல், அப்படி அடிக்கிறது. பொண்ணு அங்க அங்க பசை இருக்கும், அது பொண்ணு அங்க ஒட்டி இருக்கும். அதுக்கு ஒரு தன் உடலை நோக்குதல், வேறைய தொலைக்கிறது மாதிரி, அப்படி முதல் தொலைக்கிற மாதிரி தொலைக்கிறது, அது பின்னாடி கொள்வது. சுருத்தி, அந்த ஏர் பேக் அத வச்சு அப்படி அப்படி பிடிச்சு உள்ள உள்ளே போட்டா தெரியாது, உள்ள இருக்கும். அதை துருத்திய அல்லது துருத்தி மூக்குனால, ஊழலுக்கு ஒரு குழல் மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த குழல் மூலமாக மூக்குனால எடுத்து மாத்துறது. நீர் சட்டி, நெருப்பில் காய்ச்சல பொண்ண தோய்த்தற்குரிய நீர் பாண்டம், அந்த பாத்திரத்துல உள்ள போடுறது. தீயில் இருக்கும் பொருள், இருக்கிற பேரையும் தீயிலே போடுறது. புறையும் போனவங்க நம்ம தீயில இருந்து எடுத்துக்கலாம், ஆத்ம புறை அப்படின்னு. கடத்தல் பொருட்டு முன்னே நெருப்பில் வைக்கப்பட்ட எரிந்த உணவுப் பொருள். அது இன்னொரு விதம், வெள்ளி ஈய மாதிரி எல்லாமே நெருப்பில் இருக்கும். தங்கத்தை அதுல போட்டுக்கிட்டு ரெண்டையும் கலந்து வெளியேறுகிறது. என்னும் இவையெல்லாம் கவர்ந்து கோடக்கூடிய கருவிகளாம். இப்படி என்ன சொல்லுவாங்க நவீன பாஷையில, டிசைனா ஏமாத்தலாம். அது திமுக காரங்கிட்ட இருந்து படிச்சிருக்கணும், அல்லது கிறிஸ்தவர்கிட்ட இருந்து படிக்கணும். அவங்க எல்லாம் இதுல டிகிரி வாங்கினவங்க. இப்படி எல்லாம் ஏமாத்தலாம்னு சொல்றாரு உங்க தமிழ். பிறருக்கு
தெரியாமல் எடைக்கற்கள் ஆய்ந்த சருகுகள் வைக்கப்படும் மயிர்பீலி கயிறு பேசியபடியே தலை மடி ஈக்களை விரட்டுவது போன்ற சிறு பகுதிகளை தன் உடலையே பார்த்து தோல் பை தண்ணீர் பாத்திரம் நெருப்பில் போட்டு வைத்து சுத்தமற்ற பொருள் இவை அனைத்தும் சங்கத்தை வழிகள். இந்த நாங்க சின்ன பிள்ளையில குஞ்சு முத்து போட்டு தேடி விளையாடுவோம். குஞ்சு முத்துன்னு உண்டு. அது ஒரு கொடி மாதிரி அது மருந்துக்கெல்லாம் எடுப்பாங்க. உருண்டையா இருக்கும். ஒரு பக்கம் கருப்பா இருக்கும், ஒரு பக்கம் சிவப்பா இருக்கும். இன்னொன்னு உண்டு, மொத்தமா சிவப்பா இருக்கும். அது இன்னொரு வெரைட்டி. ஒரு பக்கம் கருப்பு, ஒரு பக்கம் சிவப்பா இருக்கும். இந்த வெரைட்டிய தேடி கண்டுபிடிக்கிறது விளையாட்டு. அப்ப நாங்க என்ன கையில வச்சுக்கிட்டு வச்சுட்டு இருப்போம். அவன் கையே பார்த்துட்டு இருப்பான். அவன் கையை பார்த்துக்கிறது இப்படி வைக்கிறது ஏதோ ஒரு சமையல்ல கையை விரிச்சு அதை விட்டுருவோம். அதுக்கு வேற கையில அடிக்கிட்டு இப்படி கண்டுபிடிக்கிறது. இவன் கடைசியில நம்ம கையை எப்படி வச்சிருந்தோம் அந்த திசையெல்லாம் போய் பார்ப்பான். நம்ம அதுக்கு முன்னாடி பாதிட்டே அதை வீசி எடுத்துருப்போம். போய் கிடக்கும். அப்ப தேடி இருக்கிறது கஷ்டப்படுவான். இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் காட்டுவாங்க. வெள்ளி கலன்களுக்கு தீநாற்றம், அழுகுடைமை, சொரசொரப்பு, திண்மை, நிறைவேற்றுமை என்னும் இதை குற்றங்களாம். இதுவரைக்கும் தங்கத்தை பத்தி பேசணும். இப்ப வெள்ளியை பத்தி பேசுறோம். இங்க வெள்ளின்னு சொன்னதுனால இது வரைக்கும் நம்ம தங்கத்தை பத்தி பேசினாரு அப்படின்னு நம்ம யூகிச்சுக்கலாம். தீநாற்றம்னா முடை நாற்றம், கெட்ட நாற்றம், அதாவது ஈயம் முதலியவற்றின் கலப்பில் உண்டாவது. வெள்ளி கூட அதெல்லாம் கலந்துன்னா நாட்டம் அணிக்கும். அழுகுடைமை, சொரசரப்பு, வெள்ளி நல்லா வலுவழுப்பா இருக்கும், அதுக்கு சொரசரப்பு வேற ஏதாவது கலந்துருதுன்னா. திண்மை, வெள்ளி நல்லா சாஃப்டா இருக்கும், இது ரொம்ப ஹார்டாயிரும். அல்லது வெள்ளி எல்லாம் இடம் கூடுதலா இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு வெள்ளி இவ்வளவு இடம் இருக்குன்னா இது ஒண்ணுக்கு ஒண்ணு வெள்ளியோட கலப்பு இருந்ததுன்னா இடம் கூடிடும். அப்புறம் நிறவேற்றுமை, வெள்ளிக்குன்னு ஒரு நிறம் உண்டு, அந்த நிறம் மாறி இருக்கும் வேற கலப்படத்தினால. இதெல்லாம் வெள்ளியில ஏற்படக்கூடிய மோசடிகள். இக்குற்றங்களை ஆராய்வதற்குரிய உபாயங்களை முன்னைய அத்தியாயத்தில் காண்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே போன அத்தியாயத்திலே பேசி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு குறிப்பு கொடுக்குறாங்க. இப்போ உங்க தமிழ் வெள்ளி பொருட்கள் சுகத்தோடு இருந்தாலும் இருந்தாலும் நல்ல நிறத்தோடு இல்லாவிட்டாலோ நல்ல வெள்ளி. அப்புறம் ஒரு ஸ்லோகம் அத்தியாயத்துல இருக்குது போல, புதியதும் பழையதும் உருமாறியதும் ஆகிய கலன்களை இங்ஙனம் ஆராய்தல் வேண்டும். இக்குற்றங்களுக்கு ரஜதானாம் விஸ்வம் அலக்ராயி பரிஷம் பிரஸ்தீன விவர்த்தம் ஏவம் நவம் ஜீர்ணம் ச விரூபம் சாபி பாண்டகம் பரீக்ஷேதாத்யயம் ச ஏஷாம் யதா உத்திஷ்டம் தகல்பயேத் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தோட அது முடியுது. அந்த ஸ்லோகத்துக்கு தமிழ் அர்த்தம் போட்டிருக்காங்க. புதியதும் பழையதும் உருமாறியதும் ஆகிய கலன்களை இங்ஙனம் ஆராய்தல் வேண்டும். குற்றங்களுக்கு முற்கூறியபடி தண்டமும் அவசியம் விதித்தல் வேண்டும். இப்படியாக 2ஆம் அதிகரணம் 14ஆம் பிரகரணம் அங்காடி தேர்வில் பொன்வினியன் செயல் என்னும் 35ஆம் அத்தியாயம் முற்றிற்று. இதுல உருமாற்றம் அப்படிங்கிறது
அடல்ட்ரேஷன். முற்கூறியபடி தங்கம்ங்கிறது இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல சொன்னபடிக்கு இங்க பிரகஸ்பதி வார்கஸ்பத்தியம் அதுல இருந்து சில ஸ்லோகங்களுடைய பொருட்கள் நம்ம நினைவு கூறுவது நல்லது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோக பொருட்களையும் சொல்றாங்க. வாணியரும் சிறப்பியலும் திருடர்கள் அல்லராயினும் திருட்டு தொழில் உடையவராவார் ஆதலின் செல்வத்தை விரும்பும் மக்கள் அன்னாரை நம்பலாகாது. அவங்க பிறப்பிலே திருடம் கிடையாது, தொழில வந்து திருடன் ஆனார் ஆயிடுவான். அரசியல்வாதி எல்லாம் பிறப்பிலே திருடம் கிடையாது, அரசியல்வாதி ஆனாலும் திருடன் ஆயிடுவான்னு அர்த்தம். பிறர் பொருளை வெளிப்படையில் கவர்ந்து கொள்ளும் கல்வராகிய வணிகரையும் சிற்பிகளையும் அரசன் ஒருத்த அடக்க வேண்டும். அடுத்தவன் பொருளை கொள்ளையடிக்கிறவன், திருடுறவனை கூட மன்னிக்கலாம், இது கொள்ளையடிக்கிறவன். திருடுறவனையும் மன்னிக்க முடியாது, அப்படின்னா கொள்ளையடிக்கிறவன கேட்கவே வேண்டாம். கல்வராகிய வணிகரையும் சிற்பிகளையும் அரசன் ஒருத்த அடக்க வேண்டும், அரசன் அவர்களை தண்டிக்கணும் அப்படின்ட்டு பிரகஸ்பதியும் எழுதி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறாரு. உங்க தமிழ்ல தங்கசாலை அதிகாரி பழையது சொன்னபடி பரிகாரம் தேட. இப்போ அவர் முடிஞ்சதுல உங்களுக்கு? ஆமா சாமி. இனி 15வது பிரகடனம் 36வது அத்தியாயம் 2வது அதிகாரத்துல பார்க்கணும். இது அக்ரி ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமா. இதுவரைக்கும் பிரீஷியஸ் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாம் பேசினாரு. அதெல்லாம் வயிறு கிடையாது. இனி வயிற்றுல போடுற பொருட்கள் அக்ரி ப்ராடக்ட்ஸ் பத்தி அடுத்த அத்தியாயம் பேச போற. நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லலாம். இல்ல சாமி, கேள்வி. பிரார்த்தனை.